இன்னைக்கு சண்டே ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு எக் சில்லி ஒன்று. ஓகே, கட் பண்ணுறதெல்லாம் கட் பண்ணியாச்சு. அம்மா இப்போ முட்டையை பீட் பண்ணிட்டுருக்காங்க. இது ஆம்லேட் போட்டு எடுத்தோம்னா அதை கட் பண்ணி நம்ம சில்லி போட்டுடலாம். எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல். குட்டியாக கட் பண்ணி போட்டாச்சு முட்டை ஆம்லேட்டை. இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், மைதா மாவு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிக்ஸ் பண்ணி இப்போ இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், மைதா மாவு 2 ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப போட்டிருக்கேன். இது நல்லா டிப் பண்ணி பஜ்ஜி மாதிரி போட்டு எடுத்துக்கணும். முட்டையை வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுருக்கேன். இது வந்து மஞ்சூரி பண்ணிடலாம். முழு முட்டை போட்டு மஞ்சூரி பண்ணுவாங்க. நாங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லி முட்டை ஆம்லேட் பண்ணி அதை எண்ணெயில் போட்டு இது ஒரு வித்தியாசமாக முட்டை மஞ்சூரி பண்ணுறோம். சோயா சாஸ் 1 ஸ்பூன், கிரீன் சில்லி 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இந்த ஆம்லேட் பண்ணது பாரு, இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், மொறுன்னு. இது அப்படியே ஊற்றி விட்டுடலாம். சாப்பிடுங்க. இதில் ஆம்லேட், குடமிளகா, வெங்காயம் எல்லாம் இருக்கு. Nonsense you are talking about me.